ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:15 அந்த மாதிரி ஆகுது. அதுவும் ஃப்ரைடே கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா காலைல அப்படி கண் அப்படி திறந்த உடனே வேலை ஓடுறான் பாருங்க. நோவாமே வெயிட் குறையிறமாமா. நான் இப்படி மாங்குன்னு எக்ஸசைஸ் பண்றேன். என்னால குளிச்சு குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து என்னோட டாக்டர் விசிட்டுக்கு வந்து போனோம். டைம் ஆயிடுச்சு, தலை கூட காயில. அப்படியே இந்த குட்டியை கூப்பிட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு வந்தல. பயங்கர டஃபா இருக்குங்க. நான் கொடுக்குற எஃபோர்ட்டுக்கு நான் எப்படி பின்னாடி கையை கட்டிக்கிட்டு நடந்து போறா பாருங்க ஷாப்பிங் பண்ண. நியூ இயர் அதுவுமா இப்படி ஆகும் நான் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. என் ஃபேஸை பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அழுதா மாதிரி இருக்கு பாருங்க கண்ணுலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாப்பி வாழும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:15 அந்த மாதிரி ஆகுது. என்னோட ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ போயிட்டு குக்கிங் பண்ணணும். இன்னைக்கு முக்கியமான ஒரு ஹெல்த்துக்காக ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலைக்கு வந்து நான் போகணும். ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ பயங்கர ஸ்வெட்டாக இருக்குது. இப்போ மண்டையை காய வச்சுட்டு ஹேர் வாஷ் வேறு பண்ணணும் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேனா கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணுவேன். நீங்கள் வந்து உடனே ஃப்ரைடே சாமி அதுக்காக வாஷ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறதுனால பயங்கரமாக ஸ்வெட் ஆகுமா. நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். அதுவும் ஃப்ரைடே கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா சாட்டர்டே சண்டே லீவு, கொஞ்ச நாள் வந்து நம்ம ஹேர் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுனால ஃப்ரைடே எப்பயுமே வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ இப்போ வாங்க நான் வந்து ஹேர் ஆயில் பண்ணிட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணலாம். இஞ்சி காலைல அப்படி கண் அப்படி திறந்த உடனே வேலை ஓடுறான் பாருங்க. ஆமா, இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இஞ்சி டீ, என்ன டீ, ஏலக்காய் டீ அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுலயும் வந்து ஒரு டயட் இருந்து இந்த பையன் நல்லா வெயிட் குறைஞ்சிட்டான். நோவாமே வெயிட் குறையிறமாமா. நான் இப்படி மாங்குன்னு எக்ஸசைஸ் பண்றேன். என்னால வெயிட் குறைக்க முடியல. இந்த புள்ள வந்து எதுவுமே பண்ணாம அப்படியே என்ன பார்த்தே வெயிட் லாஸ் பண்ணிட்டான். இப்ப இஞ்சி டீ வந்து வேணுமா? ஓகே, டன். என்ன மாதிரி யாருன்னா ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. காலையில் எழுந்து குட் மார்னிங் சொன்ன அடுத்த கையோட எங்கள் வீட்டில் எங்கள் மாமா வந்து என்னை எதனா ஒரு வேலையை விட்டுருவாங்க. நம்ம மூஞ்ச பார்த்தாவே அதெல்லாம் தோணும்னு நினைக்கிறேன். ஒன்று டீ போடு, இல்லை ஃபோனை சார்ஜில் போடு, இல்லை சார்ஜில் இருக்க ஃபோனை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வேலையாக இருந்தால் கூட அது காலையில் எழுந்து சொல்கிறதே ஒரு வேலையாக வச்சுருப்பாங்க. எனக்கு மட்டும் தான் இப்படி ஃபீல் ஆகுதா, இல்லை உங்கள் வீட்லேயும் இதெல்லாம் நடக்குதான்னு சொல்லுங்கள். ஸோ சில டைம்ஸ் வந்து கடுப்பாக இருக்கும், பட் சில டைம்ஸ் வந்து எனக்கு சிரிப்பு வந்துடும். அது எப்படிடா என் மூஞ்ச பார்த்தாவே எதுனா காலைல வேலை விடணும்னு தோணுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி பிஸியாக இருக்கிறாங்க நம்ம போயிட்டு பண்ணால் ஓகே, உட்காண்ட்ருப்பாங்க. பட் நம்ம வந்து எவ்வளவோ வேலை பார்த்துட்டே இருப்போம். அந்த டைமில் வந்து இங்கே வாயேன் ஃபோனை சார்ஜில் போடான்னு. அப்போ வந்து பார்க்கும்போது டேய் உட்காண்ட்டு தானடா இருக்கு, அதை நீயே எடுத்துக்கிட்டா என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ செம்ம கடுப்பாகவும் இருக்கும், ஃபன்னியாகவும் இருக்கும் எனக்குலாம். மாமா இன்னும் 1 hour தான் இருக்கு கரெக்டா. அதுக்குள்ள குளிச்சு குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து என்னோட டாக்டர் விசிட்டுக்கு வந்து போனோம். ஸோ வீடியோ வந்து இதோட கட் பண்ணிட்டு நான் என்னெல்லாம் குக் பண்ணேன்ற இதை காமிக்கிறேன். இப்போ வீடியோ வச்சு சுத்திட்டு இருந்தேன்னா கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் வந்து மிஸ் பண்றோம். ஓகே, ஸோ ஒரு ஷார்ட் பிரேக் அப்புறம் பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு, தலை கூட காயில. அப்படியே இந்த குட்டியை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ ட்ரெயின் ஏற்றிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பாய். கரெக்டாக இன்னும் 1 minute தான் இருக்குது ட்ரெயின் இருக்க. ஸோ நாங்கள் வந்து செம்ம ஃபாஸ்ட். இங்கே பாருங்க, இந்த வின்டர்லேயும் எவ்வளோ வேத்து ஊற்றுதுன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நாங்கள் வந்து ரன் பண்ணி ட்ரெயின் பிடிக்க வந்துருப்போம். வலிக்குது. ஓகே,
ஓகே, ஃபைனலி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. ஹாஸ்பிட்டல் இல்லை, கிளினிக்கு. ஸோ பார்த்திங்கன்னா என்னோடய தைராய்டு டெஸ்ட்டுக்காக, ஏன்னா பயங்கரமாக ஹேர் லாஸ் ஆகுதா, அதனால் கண்டிப்பாக தைராய்டு டெஸ்ட்டும் அகைன் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு வாட்டி இங்கே டாக்டரை விசிட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு செக்கப் ஆக்சுவலாக ஜெர்மனியில் அவங்க ஃபேமிலி டாக்டரை புக் பண்ணி ஃபஸ்ட்டு செக்கப் போகணும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் செக்கப் நான் போயிட்டேன். அப்போ ஹேர் லாஸ் ஆகுதுன்னெலாம் சொல்லும் போது சரி அகைன் ஒரு தைராய்டு டெஸ்ட்டை நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி 9:45க்கு எனக்கு அப்பாயின்மெண்ட்டு. வீட்டிலேருந்து 9:11க்கு தான் நாங்கள் கிளம்பணும். ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:20க்கு எடுத்துருவாங்க. ஸோ அங்கேருந்து ஓடி ட்ரெயினை பிடிச்சோம். ஜெர்மனியில் எப்படின்னா நம்ம ஊர் மாதிரி, இந்தியா மாதிரி இந்த டைமுக்கு இந்த ட்ரெயின் அப்படி விட்டுட்டோன்னா ½ அன் ஹவர் அந்த குளூர்லேயே அங்கேயே வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு ட்ரெயின் பிடிக்கணும். ஸோ அதனால் வேகமாக ட்ரெயின் ஏறி ஃபைனலாக டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். என் ஹேர் காயவே இல்லை, அப்படியே வந்திருக்கிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ போயிட்டு நம்ம தைராய்டுக்கு பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வருவோம். ரிசல்ட் ஒரு 3 டேஸ்லேயே கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க இங்கே. ஓகே, இப்போ வாங்க, ஓவராக பேசுகிறேன், பிளட் டெஸ்ட் போய் கொடுப்போம். என்னது பாய்? அம்மா எப்படி உன்னை ஓடி கூட்டுன்னு வந்தேன்? ஓடி கூட்டு வந்தல. பாருங்க, டாக்டர் செக்கப் முடிச்சு அவங்க கேண்டி கொடுத்தாங்களா, சாக்லேட் கொடுத்தாங்க. நல்லா வாய் காட்டு, இதுக்கு தானே என் கூட வர. ஸோ சாப்பிட்ட ஏரியாவில் போய் விளையாடு. அம்மா உனக்கு இப்போ பேன் கேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஊட்டுவேன், நீ சாப்பிட்ணும், சரியா? ஏன்னா டைம் ஆயிடுச்சுல, சாப்பிட்ணும்ல நீனு, நீ சாப்பிடணும். வேணாம் வேணாம் சொல்லுவியா? அம்மா உன்னை பிச்சு பிச்சு சொல்லுவேன். சரி, ஜாக்கெட் எடுத்து போடு, குளிருது. ஓகே, எடுத்துக்கோடா. டேய் அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த குட்டி வாண்டு கொஞ்ச நேரம் இங்கே விளையாடிட்டு இங்கேயே வச்சு சாப்பாட்டை ஊட்டி அமுக்கி வீட்டுக்கு கூட்டு போனோம். ஓகேடா. ப்ரீவியஸ் டேவே பிளான் பண்ணிட்டேன், கண்டிப்பாக இந்த பார்க்கில் இட்டு போய் தான் சாப்பாடு ஊட்டணும். ஏன்னா நான் 9 o'clock கிளம்பணும், அதனால் லேட் ஆகிடும்ன்ட்டு ப்ரீவியஸ் டேவே இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேன் கேக் தான். இதில் பனானா, ஓட்ஸு, ராகி, முட்டை, அப்புறம் ஆல்மண்ட் மில்க் எல்லாமே ஊற்றி பேன் கேக் செஞ்சேன். ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் vlogல ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பார்க் வந்தாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கும் போதோ எப்படி தான் அந்த சாப்பாடு காலியாகவும் தெரியாது, கடகடன்னு சாப்பிட்ருவாங்க. இதுவே வீட்டில் இருக்கிறாங்கன்னா அந்த டிவியை பார்த்துட்டு பொறுமையாக அந்த வாய் மெல்லும். பார்க்குன்னொன்னே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கூட இறங்கிடுச்சு ஒரே ஸ்ட்ரெச்சில். ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலனா பக்கத்து வீட்டில் போய் விளையாடுவாங்க, எல்லாமே விளையாடுவாங்க. பட் இங்கே ஃபாரின் கண்ட்ரி இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம தான் கிட்ஸை கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் என்கேஜ் பண்ணோம், இல்லைனா ரொம்ப லோன்லியாக ஆகிடுவாங்க. ஸோ கொஞ்ச நேரம் இங்கே ஜாலியாக சுற்றிட்டு இங்கே குட்டி குட்டியாக ஷாப் போட்டிருக்குறாங்க, லைக் அந்த குட்டி குட்டி மார்க்கெட்ஸ் மாதிரி. அதை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இங்கே நெட்டோன்னு ஒரு ஷாப் இருக்கும், அங்கே போயிட்டு ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸ் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணோம். அண்டு மற்ற கம்பேர் பண்ணும்போது இங்கே ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி ஆஃபரில் இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அங்கே போயிட்டு ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸ் வாங்கிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக நானும் ஜிலானிக்காவும் இன்றைக்கி ஊர் சுற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போகணும். ஏன்னா ஆஃப்டர்நூன் குக்கிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். மண்டை பாருங்க. ஸோ எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஜாலியாக இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். ஓகே, ரெடி? 1 2 3. பார்க்லேருந்து இந்த குட்டீஸை கூப்பிட்டு போகிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் இப்போ நிறைய இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிட்டாங்களா, ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. நிலானிகா பார்த்தீங்கன்னா ஈஸியாக சோஷியலைஸ் ஆகிடுவா. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பிளட் டெஸ்ட் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஒரு ஜஸ்ட்டு போயிட்டு கரெக்டாக ஆன் டைமுக்கு நீங்கள் போயிடணும். ஸோ போயிட்டு உடனே பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் சாக்லேட் கேண்டி எல்லாம் கொடுத்து நம்மளை அனுப்பிச்சிருவாங்க. ஸோ 3 டேஸ்லேயே இங்கே ரிசல்ட் கொடுத்துட்றாங்க. நம்ம ஊர்லேயுமே 3 டேஸில் கொடுத்துருவாங்கல்ல. ஸோ இங்கேயும் 3 டேஸில் ரிசல்ட் கொடுத்துட்ருக்காங்க. ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் என்னோட தைராய்டு லெவல் எப்படி இருக்குன்ட்டு. நான் நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருக்கிறேன். எப்பயுமே நல்லா தான் மெயின்டைன் பண்ணுவேன். பட் அதை ரிவர்ஸ் பண்ணவே முடியலை என்னால். ஆக்சுவலாக தைராய்டு
தைராய்டில் வெயிட் லாஸ் பண்ணுறதுலாம் பயங்கர டஃப்பாக இருக்குங்க. நான் கொடுக்குற எஃபர்ட்டுக்கு, நான் சாப்பிட்ற அந்த கேலரி டிஃபிசிட் டயட்டுக்கெலாம் இந்நேரம் நான் இலியானா மாதிரி ஆயிருக்கணும் போல். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறேன். பட் இருந்தாலும் கிராமாக குறையுது எனக்கு. பட் இந்த வாட்டி வந்து கிவ் அப்பே பண்ணாமல் கிட்டத்தட்ட டிசம்பர் எண்டில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய ஒர்க் அவுட் எல்லாமே. ரிலீஜியஸாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப டஃப்பாக இருக்குது தைராய்டுனால. ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு தெரில. எல்லாம் இந்த நிலானிகா குட்டி வயிற்றுல இருக்க தான் எனக்கு வந்துச்சு. ஓகே, பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கம்ப்ளீட் பிளானோட தான் நானும் நிலானிக்காவும் வெளியே வந்தோம். மார்னிங்கே எல்லா குக்கிங்கும் லஞ்சுக்கு டின்னருக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் வந்தேன், அவ்வளோ அவசரத்துலேயும். ஏன்னா நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் வெளியே போயிட்டு அப்படின்ட்டு. ஜெர்மனி வந்ததுலேருந்து நானும் நிலானிக்காவும் நிறைய வந்து தனியாகவே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. சின்ன வயசில் இருக்கும் போது அவளை கூப்பிட்டு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், என்ன பண்ணுவாளோ வெளியே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போலாம் வந்து சூப்பராக வந்து என் கூட ஜாலியாக அவளுமே ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கா. ஓகே, வா. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. இங்க பாரு, ஹாய் சொல்லு. ஷாப்பிங்க்கு போறோம். எங்க போற? ஷாப்பிங்க்கு. என்ன வாங்க போற ஷாப்பிங்ல? ஷாப்பிங்க்கு பெயிண்ட் வாங்கிக்க போறோம். வெஸ்ட் பெயிண்ட் போறோம். பெயிண்ட் வாங்கிக்க போறியா? ஆமாவா. இந்த குட்டி வாண்டு எனக்கு முன்னாடி ஷாப்பிங் போகுது. எப்படி பின்னாடி கைய கட்டிக்கிட்டு நடந்து போறா பாருங்க ஷாப்பிங் பண்ண. உள்ள வச்சிரு. என்னது? ஐஸ்கிரீம். பேக்ஃபுட். ஐஸ்கிரீம் பேக்ஃபுட். குட் ஜாப். பேக்ஃபுட். சரி, இப்போ ட்விஸ்ட் பார்க்குறீங்களா? நிலா, நம்ம ஐஸ்கிரீம் வாங்கலாமா? ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீம் வாங்கலாமா? ஐஸ்கிரீமா? சொல்லு, வாங்கலாமான்னு சொல்லு. வாங்கலாமா? பேட் ஃபுட்டுன்னு சொன்ன. ஹெல்த்தியா? பிச்சிரும் டாடி நம்மள. வேணாவா? ஐஸ்கிரீம் வந்து பேட் ஃபுட்டு. வா, அப்படியே மாத்திடுவேன். இதெல்லாம் தான் வந்து வாங்கணும். நீங்கள் நெட்டோவில் வந்து இந்த ஆல்மண்ட் ஃப்ளெக்ஸ் வாங்குங்க, கொஞ்சம் அஃபோர்டபுளாக கிடைக்கும். இது வந்து தயிர், அப்புறம் நிலானிக்காவோட ஃபேவரட் கார்னு. வீட்டில் உப்பு காலி ஆயிடுச்சு, அதனால் அயோடின் சால்ட்டு, அப்புறம் ஆல்மண்ட் மில்க்கு, மஷ்ரூம், பேக்கிங் பவுடர், இன்னொரு ஆல்மண்ட் ஃப்ளெக்ஸ். ஸோ இதெல்லாம் தான் எங்களோட ஷாப்பிங். கிட்டவா கடி. டைம் ஆயிடுச்சா? டார்க் ஆயிடுமா? எங்க போனோம்? ஃபைனலி 2 பேரும் நல்லா ஊர் சுத்திட்டு இப்போ டோனட் சாப்பிட்டு ட்ரெயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ட்ரெயின் வந்து 5 மினிட்ஸில் வந்து வரப்போகுது. ஸோ வீட்டுக்கு போயிட்டு எங்கள் மாமா கூட ரீயூனைட் ஆகிடணும். அந்த டோனட் சாப்பிட்டு ஹெல்த்தி. டோனட்டு ஹெல்த்தியா? பிச்சிருவேன் உன்னை. ஐயோ, அச்சச்சோ. ஷாப்பிங் போயிட்டோம். இப்போ நம்ம வீட்டுக்கு போறோம். எங்க போறோமா? பிளே கிரவுண்டா? ஆமா. அப்படியே வெளியவே சுத்திட்டு இருக்கணும்ல. ஐயோ, என்ன சொல்லணும்? அச்சச்சா. ஜாலியா எங்களோட ஷாப்பிங், ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ட்ரெயினை பிடிச்சி. சரி, நல்லா என்ஜாய் பண்ணுங்க இன்னைக்கு அம்மா கூட. அண்ட் இன்னைக்கு லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கே எல்லாத்தையும் சமைச்சு வச்சிட்டோம். இன்னைக்கு வந்து தக்காளி சாதம், இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல், கூட வந்து விதவிதமாக வத்தல். இது ரெண்டும் வந்து லெஃப்ட் ஓவர், நேத்தோட லெஃப்ட் ஓவர் வெஜிடபிள் ரைஸ், அப்புறம் முருங்கைக்காய்.
ஸோ இதான் இன்னைக்கு லஞ்ச். இந்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி எப்படி செலிப்ரேட் பண்ணோன்றதையும் அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா ஒரு 5-6 பேர் வந்து கவி உங்களோட நியூ இயர் வீடியோக்காக வெயிட்டிங்லாம் வந்து இன்ஸ்டாவில் சொன்னீங்க. பட் நான் வந்து பெருசாக அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணல. ஜஸ்ட்டு சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் வடை மட்டும் சமைச்சு சாமிக்கு படைச்சி கும்பிட்டு முடிச்சிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு முன்னாடி நாள் இந்த நிலானிகா குட்டி வந்து கரண்டி வச்சு விளையாடிட்டு இருந்தா தெரியாமல் டக்குன்னு என் கண்ணுக்கு கீழே வந்து அடிச்சிட்டான். ஸோ அவளுக்கும் தெரியாது, நான் சடனாக திரும்பும் போது அது பட்டுடுச்சு. அதனால் அங்கே வந்து அடிபட்டு ஒரு சைடில் வந்து கண்ணில் தண்ணி ஒழுவிட்டே இருந்துச்சு. அதனால் எனக்கும் வந்து நியூ இயர் அன்னைக்கு பெருசாக ரெடி ஆகிட்டு வீடியோ பண்ணணுன்னு தோணவே இல்லை. ஏன்னா ஏதோ டிஸ்கம்ஃபர்ட்டோடு இருந்துச்சு. பட் நான் ஒரு பெரிய பிளானே வச்சுருந்தேன், புது வீடு புது கண்ட்ரி நியூ இயர் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணுன்ட்டு. பட் இந்த மாதிரி சொதப்பிடுச்சு. அதனால் ஜஸ்ட் ஒரு கிளிப்பிங் வீட்டுக்கு அனுப்புறதுக்காக எடுத்த கிளிப்பிங்ஸை அப்படியே இந்த வீடியோலேயே வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட உளுந்து வடை எவ்வளோ சூப்பராக மொறுமொறுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஏன்னா உளுந்து வடை வந்து நான் சூப்பராக சமைப்பேன். அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல், அது மேலே லைட்டாக கார்னிஷிங்காக வீடியோ எஃபெக்ட் வேணுன்றதுக்காக ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸும் திராட்சையும் வந்து டெக்கரேட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் நாங்கள் சிம்பிளாக எங்களோட நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஹாப்பி நியூ இயர் மாமா. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புஷ் பண்ணக்கூடாது, சொல்லு. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். இதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. இன்னும் நிறைய vlogs போட மோட்டிவேட் கொடுங்க. ஓகே, பாய்.